ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயாசம் மக்ரூனி வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போய் இந்த சூப்பரான பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பாஸ்தாவை நீங்கள் எந்த பாஸ்தா வேணால் எடுத்துக்கலாம். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் இது இன்ஸ்டன்ட் இந்த மில்க் பவுடர் வரும் இல்லைங்களா, பாதாம் மில்க் பவுடர். இது நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைனா பாதாம் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் ஜவ்வரிசி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி வறுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் 1.5 கிளாஸ் அளவுக்கு, சின்ன கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் சுகர், இனிப்புக்கு தேவையான அளவு சுகர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா பாயாசத்துக்கு நம்ம செய்யும் போதே தண்ணியாக செஞ்சால் தான் அது நமக்கு திக்காக நமக்கு இதாகும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துக்கோங்க. பால் 1/2 லிட்டர் எடுத்திங்கன்னா அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா கொதித்த பிறகு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை ஊற வச்சுருக்கேன், அதோடையே சேர்த்துருக்கேன் நான். சேர்த்து இதை நல்லா ஜவ்வரிசி வேகிற வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. இது நான் இன்றைக்கி பெரிய ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது ஊற வச்சுருக்கனால நமக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும், 2 மினிட்ஸில். அது குக்கான பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. வேக வச்சுருந்த பாஸ்தாவை அதுலேயே நீங்கள் உப்பு போட்டு வேக வைக்கிறனால நீங்கள் சுகருக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க தேவையில்லை. இல்லைன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்ப்போம் இல்லையா, அதனால தான் நான் அது வேக வைக்கும் போதே அதுலேயே உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி அதில் கம்மியாக சேர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாஸ்தா ஆல்ரெடி வெந்தனால நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் அதை கொதிக்க விட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு, சில பேர் பாயாசத்துக்கு நல்ல இனிப்பாக குடிப்பாங்க, சில பேருக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்காது, நார்மல் ஸ்வீட் ஓகே. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்த பவுடர், பாதாம் மில்க் பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாதாம் கூட அரைச்சிக்கலாம், இல்லை அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலருக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்து கொதிக்க விட்டோன்னா நம்ம டேஸ்டான பாயாசம் ரெடி ஆகிடும். பாருங்கள், இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டு நீங்கள் இறக்க போகிறதுக்கு 1 மினிட்க்கு முன்னாடி தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஏன்னா தேங்காய் பாலை நீங்கள் முன்னாடி சேர்க்கக்கூடாது. ஃபைனலாக அந்த 1 மினிட் முன்னாடி சேர்த்து ஒரு 2 கொதிச்சா போதும். அதோடு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை கொதிக்க விடுங்க. நம்ம தேங்காய் பால் சேர்க்குறனால பாயாசம் கொஞ்சம் டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் கொடுங்க. பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்குது. இது ஒரு 1 மினிட் 1 to 2 மினிட் நீங்கள் கொதிக்க வச்சாலும் நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சூப்பரான டேஸ்டியான பாஸ்தா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக நீங்கள் ஷேப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக வாங்கிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.